والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أيدك بنصر الله بنصره وبالمؤمنين. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் கடைசியாக யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஹிலாஃபத்தில் மாற்று அபிப்பிராயம் கொண்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்கிற விதத்தில் மதீனாவில் இருந்து புறப்பட்டு மக்காவை நோக்கி சென்றார்கள் என்பதையும், கூஃபாவாசிகளுடைய தொடர் முயற்சி அல்லது தொடர் வற்புறுத்தலின் காரணமாக மக்காவில் இருந்து புறப்பட்டு ஈராக்கிற்கு செல்லக்கூடிய அந்த தயாரான தருணத்தில் இருக்கும்போது விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து ஒரு சில உபதேசங்களை செய்தார்கள் என்று பார்த்தோம். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு மனைவியின் மகனாக பிறந்த முஹம்மது இப்னு ஹனஃபியா, ஹுசைன் அலி அவர்களுடைய சகோதரர் முறை, அவரும் வந்து உபதேசம் செய்தார். ஆனால் இருவருடைய உபதேசத்தையும் மறுத்துவிட்டு தான் செல்லத்தான் போகிறேன் என்று தன்னுடைய திட்டவட்டமான முடிவை தெரிவித்தார்கள் என்பதை கடைசியாக பார்த்தோம். இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உபதேசத்தை தொடர்ந்து அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முயற்சியை செய்தார். காரணம், அடிமேல் அடி விழுந்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். இந்த மாதிரி அன்றைக்கு அங்கே இருந்த மூத்த சஹாபாக்கள் எல்லோருமே அஹ்லே பைத்தின் மீது அன்பும் பாசமும் காட்டிக் கொண்டிருந்த அந்த சஹாபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்திருக்கிற இந்த விபரீதமான முடிவு தவறான முடிவல்ல, இந்த விபரீதமான முடிவால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை அவர்கள் முன்கூட்டியே யோசித்து இப்படிப்பட்ட ஒரு பரிதாபகரமான சூழ்நிலைக்கு ஹுசைன் எக்காரணத்தை கொண்டு மாளாகிவிடக்கூடாது என்பதற்காக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வருகிறார். அவர் எந்த சூழ்நிலையில் வருகிறார் என்றால், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவை நோக்கி, ஈராக்கை நோக்கி அவர் புறப்படுவதற்கு 2 தினங்கள் இருக்கும்போது என்ன செய்கிறார்? ஓடி வருகிறார். நமக்கு நன்றாக தெரியும், இதே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் முதலாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எங்கிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகும்போது மக்காவில் அவர்கள் உம்ராவை முடித்து விட்டு வந்து ஏற்கனவே உபதேசம் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு கடமைக்காகத்தான் சொல்ல வேண்டும் என்று இருந்தால் அந்த கடமை முடிந்து போய்விட்டது. யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசம் செய்வது அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்திருக்கிற விபரீதமான முடிவு நிச்சயம் ஹுசைன் அவர்களுடைய தரப்பினாலும் ஹுசைன் அவர்களாலும் எடுக்கப்பட்டிருக்க கூடாது என்பதில் எந்த அளவிற்கு உள்ளார்ந்த அக்கறை அந்த சஹாபாக்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிய கடமைப்பட்டிருக்கோம். கடமைக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு முறை, அதுவும் பிரயாணத்திலிருந்துதான் அவர் வருகிறார், வரும்போதே சொல்லியும் விட்டார், நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு தவறு, நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு விபரீதம் என்று. ஆனால் இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்ததற்கு பிறகு மீண்டும் அவர் என்ன செய்கிறார்? மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவை நோக்கி செல்கிறார். திரும்ப ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கூஃபாவாசிகளின் பேச்சை கேட்டு ஏமாந்து விடக்கூடாது, நாளைய தினம் அவருடைய ரத்தம் வீணாக சிந்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஓடுகிறார். ஓடி பிராங்காக ஒரு கேள்வி கேட்கிறார், எங்கே செல்கிறீர்கள் ஹுசைனே? உடனே அவர்கள் சொல்கிறார், ஈராக், நான் ஈராக்கிற்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே என்ன செய்யறாங்க? கையில் இருக்கிற அந்த நோட்டு புத்தகங்களை காட்டுகிறார். இந்த புத்தகங்கள் என்ன இருக்குது? கூஃபாவாசிகள் எழுதியிருக்கிற கடிதங்கள். நீங்கள் வந்தால் உங்களுக்கு பைய செய்வதற்காக ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்து விட்டு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் நீங்கள் அங்கே போக வேண்டாம், ஹுசைன் நீங்கள் அங்கே போக வேண்டாம். உடனே ஒரு சொல்கிறார் அப்துல்லா பின் உமர், ஹாதிஹி குதுபுஹும் முபையாத்துஹும், இதோ இவர்கள் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற கடிதங்கள் இவை, இதோ அவர்கள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற பையாத்துகள் இவை அப்படின்னு உடனே அங்கே அப்துல்லா பின் உமர் ஒரு அழகான உபதேசத்தை சொல்றார். இந்த உபதேசம் உண்மையிலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட பிறந்த ஹசன் அவர்கள் செய்த உபதேசத்தை ஒத்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்டரியிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார்.
ஹசன் ரலியல்லாஹு அவர்களாவது அலி இப்னு அபீ தாலிப் குறித்து சொன்னார். ஆனால் அப்துல்லாஹ் பின் உமர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களுடைய பாட்டனாரை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னல்லாஹ ஹய்யர நபியஹு பைன துன்யா வல் ஆখিরা. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு சிறிது காலங்களுக்கு முன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு ஓபன் क्वेश्चन கேட்டான். என்ன क्वेश्चनனா, உங்களுக்கு துனியா வேண்டுமா ஆখিরাத் வேண்டுமா? உங்களுக்கு துனியா வேண்டுமா ஆখিরাத் வேண்டுமா? அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நினைவுபடுத்துகிறான் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஒரு ஹபீபான நேசர், ஒரு ஹபீபான முஸ்தபா, ஒரு தூதர். அப்படிப்பட்ட தூதருக்கு மரணம் வருகிறது என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான், நபியே முஹம்மத், உங்களுக்கு துனியா வேண்டுமா ஆখিরাத் வேண்டுமா? உடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள், எனக்கு ஆখিরাத் தான் வேண்டும். அப்படின்னு உடனே என்ன அர்த்தம்? அப்ப நீங்க அந்த ஆখিরাத்துக்கு போக போறீங்க. இந்த செய்தியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மூலமாக சொல்லி என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய பேரை சொல்லாமல் இன்னல்லாஹ ஹய்யர அப்தன், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று தேர்வுரிமை கேட்டான். அந்த அடியார் மறுமையே தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அபூபக்கர் சித்திக் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. யாருக்கும் புரியவில்லை. துனியா வேண்டுமா ஆখিরাத் வேண்டுமா என்று யாரை கேட்டாலும் சாதாரணமாக ஈமான் உள்ளவன் என்னதான் சொல்லுவான்? துனியா வேணும்னு சொல்லுவோமா? என்ன சாதாரணமாக ஈமான் உள்ளவன் ஆখিরাத் வேண்டும் என்று தான் சொல்லுவோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டவுடன், அந்த கேள்விக்கு பதிலும் சொல்லப்பட்டவுடன் எல்லாரும் அமைதியாக நிசப்தமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் மட்டும் அழுது கொண்டிருக்கிறார்கள். தோழர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. என்ன விஷயம் என்று கேட்டவுடன், ஹாதிஹி இஷாரா லி மௌத்தின் நபி, இதோ இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு உண்டான அறிகுறி என்று அவர் சொன்னார். அந்த விஷயத்தை அவர் நினைவுபடுத்துகிறார். நினைவுபடுத்திட்டு ஃபக்தார் அல் ஆখিরা, உங்கள் பாட்டனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் துனியா வேண்டுமா ஆখিরাத் வேண்டுமா என்று கேட்டார். உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டார். ஆனால் நபியோ எங்களுக்கு மறுமைதான் வேண்டும் என்று அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். வ இன்னக்கும் பித்அத்தும் மின்ஹு, நீங்களும் அவருடைய ஒரு சதை துண்டுதான். இப்படி அஹ்ல பைத் என்றால் பெருமானாரின் பேர குழந்தை என்றால் நீங்களும் அவர் வம்சாவளி. லா யலிஹா அஹதும் மின்கும் அஹதா, உங்களில் யாரும் அந்த துனியாவை, எந்த துனியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்களோ, எந்த துனியா தனக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டார்களோ, அந்த துனியாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையவில்லை. அவர்களின் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் யாரும் அடைய முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? 23 வருஷம் நபியாக வாழ்ந்தார்கள். இதில் சுமார் 13.5 ஆண்டு காலம் அல்லது 13 ஆண்டு காலம் தொடர் போராட்டம் மக்கா மாநகரில். அப்போ ஒரு சாதாரண பிரஜையாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தார்கள். தம்மை ஈமான் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு தலைவராக வேண்டுமானால் அவர்கள் இருந்திருக்கிறாமே தவிர ஒரு ஆட்சியை நடத்துகிற, அரசாங்கத்தை நடத்துகிற தலைவராக இருந்ததில்லை. மதீனாவில் என்ன ஆகிறது? சரித்திரம் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. இங்கே 10 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஆட்சி தலைவராக, ஜனாதிபதியாக, மக்களுக்கு வழிநடத்துகிற இமாமாக, இறைவனிடத்திலிருந்து வஹியை பெறுகிற ரசூலாக, சுமார் 11 மனைவிகளுக்கு குடும்ப தலைவராக, அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இருக்கக்கூடிய பிரிவினர்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தனிப்பட்ட தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினாலும், தன்னை ஒரு ஆட்சி தலைவர், தன்னிடத்தில் ஒரு ஆட்சி பொறுப்பு இருக்கிறது என்பது எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் செய்த தொடர் பிரச்சாரத்தின் விளைவு யமன் தேசத்திற்கு இஸ்லாம் போனது, ரோமாபுரியில் கொஞ்சம் இஸ்லாம் போனது, பாரசீகத்தில் கொஞ்சம் இஸ்லாம் போனது, அபிசீனியாவில் கொஞ்சம் இஸ்லாம் போனது, யமாமாவில் கொஞ்சம் இஸ்லாம் போனது, இன்னும் மதீனாவை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் இஸ்லாம் போனது. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது உலகத்தில் யார் எந்த பூமியில் முஸ்லிமாக வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் தலைவர் யாரு? ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சி தலைவர் ரீதியில் தன்னை நினைத்திருந்தால் ஒரு அரசு நிமித்த பயணமாக அந்த நாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கணுமா இல்லையா? ஒரு ஆட்சி தலைவர், உதாரணமாக இந்தியாவிற்கு ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார் என்றால் அவர் டெல்லிக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் எல்லா மாநிலத்திற்கும் சொந்தமானவர். தமிழ்நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் என்றால் அவர் சென்னைக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் எங்க போனோம்? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் சொந்தமானவர். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவரை ஈமான் கொண்டு இருக்கிற மக்கள் உலகத்தின் ஆங்காங்கே சில பேர் இருந்தாலும் கூட ஒரு சில மாகாணங்கள் பெருமானாரின் கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட நபிகள் நாயகம் தான் ஒரு ஆட்சி
ஆட்சி பொறுப்பில் இருக்கிறேன் என்பதை மட்டும் மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு அரசாங்க பயணத்தையோ ஒரு அரச நிமித்தமான பயணத்தையோ அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் பேச்சுவார்த்தையோ அப்படியெல்லாம் பெரிதாக செய்யவில்லை. அவர்களுடைய வேலையோடு வேலையாக இது நடந்ததை தவிர தன்னை ஒரு ரசூலுல்லாஹ் என்றுதான் அவர்கள் முற்படுத்தினார்களே தவிர இமாமுன் லின்னாஸ் மனித குலத்திற்கு வழிகாட்டி என்றுதான் முற்படுத்தினார்களே தவிர அங்க இருக்கிற மக்களுக்கு தான் ஒரு ஹலீஃபா தான் ஒரு ஆட்சி தலைவர் என்று முற்படுத்தவில்லை. இதை என்ன செய்யறாரு அப்துல்லா பின் உமர் யாருக்கு ஹுசைனுக்கு ஞாபகப்படுத்துறார். இப்படித்தானா உங்க பாட்டனாருக்கு துனியா வேண்டுமா ஆகிரத் வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் யுத்தத்தின் போது அங்க இருக்கக்கூடிய பாறாங்கல்லை அடித்து உடைக்கும் போது கூட என் உம்மத் அதை ஆளுவார்கள் என்றுதான் சொன்னார்களே தவிர நான் ஆளுவேன் என்று சொல்லவில்லை. இப்படிதானே என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் சில பேர் அந்த கற்பாறையை அந்த பாறாங்கல்லை உடைக்க முடியாமல் திணறிய போது தான் சம்பட்டியை வாங்கி ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார்கள். அடிக்கும் போது அந்த கற்கள் அந்த பாறாங்கல் சுக்குநராக உடைகிறது. உடையும் போது ரசூலுல்லாஹ் தோழர்களை மோட்டிவேட் செய்யும் விதத்திலே ஆர்வமூட்டுகிற விதத்திலே சொன்னார்கள், என்னுடைய உம்மத் பாரசீகத்தையும் ரோமாபுரியையும் ஆளும் என்று சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும், நான் ஆளுவேன் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. என் அஹ்ல பைத் ஆளும் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. இப்ப அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? துனியாவை உங்களிடத்திலிருந்து பிரித்து உங்களை துனியாவிடத்திலிருந்து பிரித்து என்ன செய்திருக்கிறான்? கொஞ்சம் தூரமாகத்தான் வைத்திருக்கிறான். சொல்லிட்டதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்றேன். என்ன? வமா ஸர்ரஃபல்லாஹு அன்கும், உங்களை விட்டு அல்லாஹ் அந்த துனியாவை தூரப்படுத்தவில்லை. இல்லா லில்லதி ஹுவ கைருல் லக்கும், இதை விட ஒரு சிறப்பான ஒன்றை உங்களுக்கு தருவதற்காகத்தான். இதுதானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எடுத்தான். துனியாவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரித்தான். ஆனால் அந்த துனியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகம் செய்ததற்கு பிரதிபலனாக, துனியாவை அவர்கள் இழந்ததற்கு பிரதி உபகாரமாக துனியாவை விட பெரியதான ஆகிரத்தை கொடுத்தானா இல்லையா? அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கும் என்ன செய்வான்? ஆகிரத்தை கொடுப்பான், மறுமையை கொடுப்பான். ஆதலால் ஹுசைன், உங்கள் முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள். ஃபர்ஜிஉ, திரும்பி சென்று விடுங்கள். ஆனாலும் ஹுசைன் ஃபஅபா, மறுத்து விட்டார். உடனே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார் தெரியுமா? உபதேசத்தை முடித்ததற்கு பிறகு ஹுசைனை கட்டி தழுவுகிறார். ஹுசைனை அவங்கள கட்டி தழுவி அஸ்தௌதிஅக்கல்லாஹு மின் கதீல், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட போபவரே உங்களுக்கு நான் விடை கொடுக்கிறேன். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட போகிறவரே, அதாவது உயிர் பிரிய போகிறவரே, கொல்லப்பட போகிறவரே, நான் உங்களுக்கு விடை கொடுக்கிறேன். இத்தனைக்கும் அப்துல்லா பின் உமர் யசீதி நிலைப்பாடு என்ன என்று பார்க்கவில்லை. அந்த உபைதுல்லா பின் ஜியாதை பற்றி அப்துல்லா பின் உமருக்கு தெரியாது. கூஃபாவாசிகள் என்ன செய்ய போகிறார் என்பது முழுமையாக தெரியாது. இருந்தாலும் ஒரு மேதை, ஒரு மார்க்க மேதை, ஒரு ஞானி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சுன்னாவை முழுமையாக பெற்றவர் தன்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறார், நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொல்லப்படத்தான் போகிறீர் என்று பகிரங்கமாகவே ஹுசைன் அவர்களுக்கு சொல்கிறார். நீங்கள் போனால் உங்கள் உயிர் பிரியத்தான் போகும் என்று. அப்போதும் அவர் கேட்கவில்லை. அவர் முடியவே முடியாது என்று போகிறார். இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை நடந்தது. என்ன திருப்பு முனை? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கப்புறமாவது உஷாரா இருக்கலாம். ஆனா அப்பவும் ஆவல். உங்களுக்கு தெரியும், மக்கா நகரில் இருந்து மதீனாவில் இருந்து மக்காவை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் புறப்பட்டு செல்லும் போது அவரோட போனவர் யாரு? அப்துல்லா பின் சுபைர். அதாவது யசீதிற்கு எதிரான ஹிலாஃபத்தில் பகிரங்கமாக கருத்தை பதிவு செய்தவர்களில் இருவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் சுபைர். மற்றவங்களும் செஞ்சாங்க. ஆனால் ஜமாத் வேணும், சண்டை சச்சரவுகள் நமக்கு இடையில் ஏற்படக்கூடாது என்பதற்காக பையத் தந்து விட்டார்கள். ஆனால் பையத் தராமல் பகிரங்கமாக யசீத் இப்னு முஆவியாவின் ஹிலாஃபத்தை எதிர்த்து மக்கா மதீனாவில் இருந்து இரவோடு இரவாக மக்காவிற்குள் தஞ்சம் புகுந்தவர்கள் இருவர். ஒன்று ஹுசைன் இப்னு அலி, இன்னொன்று யார்? அப்துல்லா பின் சுபைர். ஆனா அப்துல்லா பின் சுபைர் அவர்களை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து செல்லும் போது யசீதிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறோம் என்று சொன்னார்களே தவிர கூஃபாவாசிகளை பற்றி சொல்லவில்லை. ஈராக்கிற்கு நாம் போகிறோம் என்று சொல்லவில்லை. ஈராக்கில் நமக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், அங்கு சென்றுதான் நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற போகிறோம் என்று சொல்லவில்லை. அங்க போய் 4 மாத காலம் ஹுசைன் இப்னு அலி அவர்களுடைய செயல்பாட்டின் மூலம் தான் மக்களுக்கு உணர்த்துகிறார்கள் தான் கூஃபாவிற்கு ஈராக்கிற்கு போகிறோம் என்று. அப்போ ஈராக்கிற்கு அவர்கள் செல்வது ஒரு பாதகமான முடிவு, ஈராக்கிற்கு அவர்கள் செல்வது என்பது விபரீதமான முடிவு என்பதை அப்துல்லா பின் அப்பாஸ் உணர்த்தியதைப் போலவே, முஹம்மது இப்னு ஹனஃபியா உணர்த்தியதைப் போலவே, அப்துல்லா பின் உமர் உணர்த்தியதைப் போலவே அப்துல்லா பின் சுபைர் உணர்த்துகிறார். அப்பாத உஷாரா இருக்க வேண்டாம். நம்மளோட வந்தாரு,
நமக்காக வேண்டி எதிர்ப்பை பதிவு செய்தார். அப்படிப்பட்ட அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்? நேராக ஹுசைனிடத்திலே வந்து, ஐன தذهبு, நீங்கள் எங்கே போக போகிறீர்கள் தெரியுமா? இலா கௌமின் கத்தலு அபாக, உங்கள் தந்தையை கொலை செய்த மக்களிடத்திலே நீங்கள் போக போகிறீர்கள். வதஅனு அகாக, உங்கள் சகோதரரை குறை சொன்ன சமுதாயத்திடத்திலே போக போகிறீர்கள். فقال له الحسين, உடனே ஹுசைன் அவருக்கு சொல்கிறார், லி அன் உக்தல பிமகானி கதா வ கதா அஹபு இலைய மின் அன் துஸ்தஹல்ல பி, மக்காவில் நான் இருந்து கொண்டு மக்காவில் நான் கொல்லப்படுவதை விட இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று நான் கொல்லப்படுவது மேல், ஆதலால் அப்துல்லா பின் சுபைர் என்னை நீங்கள் தடுக்காதே என்று சொல்லிவிடுகிறார். அப்போ உடனிருந்த ஒரே சக்தியான, உடனிருந்த ஒரே ஒத்துழைக்கக்கூடியவரான, இவருக்காக வேண்டி மதீனாவை விட்டு மதீனாவை துறந்து விட்டு மக்காவிற்கு வந்த அப்துல்லா பின் சுபைர், அவர் கூட ஈராக் வாசிகளுடைய இரட்டை வேடத்தை புரிந்து, கூஃபா வாசிகளின் இரட்டை வேடத்தை புரிந்து, அவர்களிடத்தில் நம்பகத்தன்மை இல்லை என்பதை உணர்ந்து ஹுசைன் அலி அவர்களை எச்சரித்தும், அப்போதும் ஹுசைன் அலி அவர்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டு என்ன செய்கிறார்? நான் கட்டாயம் கூஃபாவிற்கு செல்லத்தான் போகிறேன் என்று அவரிடத்திலும் பதிலை சொல்லிவிடுகிறார். அத்தோடு இந்த தோழர்கள் அமைதியாக இருக்கவில்லை. ஹுசைன் இப்னு அலி அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக பெரிய விளைவுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு இருந்த தோழர்களில் வயதில் மூத்த இன்னொரு தோழரான அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்களை தொடர்பு கொண்டு பேசச் சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் நபி தோழர்கள் என்றாலும் கிட்டத்தட்ட சம வயசு தான். யாருக்கு? அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் சுபைர், இவர்கள் எல்லாம் ஒரு 2, 3, 1, 2 வயசு தான் என்ன செய்வாங்க, கூட குறைச்சே இருக்கு. அப்போ வயதில் இன்னும் கொஞ்சம் மூத்தவராக இருந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்களை தொடர்பு கொண்டு நீங்களும் பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி அவரும் வந்து என்ன செய்கிறார்? ஹுசைன் அவரிடத்திலே பேசுகிறார். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேச்சையும் கேட்காமல் போகத்தான் போகிறேன் என்று முடிவெடுக்கிறார். அதோடு நிற்கவில்லை சகோதரர்களே, ஜாபீர் இப்னு அப்துல்லா என்று இன்னொரு தோழர் வருகிறார். யாரு? அப்துல்லா பின் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய போர் வீரர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நிறைய அறிவித்தவர். அவரும் வந்து பேசுகிறார். நீங்க போவாதீங்க, அல்லாஹ்வை பயந்துக்கங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும், மக்களை சிலரோடு அடிக்க விடாதீர்கள், ஏனென்றால் உங்களை கொல்வதற்காக ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அந்த கொலை செய்யப்படுவதில் இருந்து காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு கூட்டம் வரும், ஆக மீண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் சண்டை வரும், ஆதலால் ஹுசைனே போவாதீர்கள் என்று சொல்கிறார். அப்போதும் அவர் கேட்கவில்லை. திரும்ப அடுத்து யார் உபதேசம் பண்ணவரா தெரியுமா? அடுத்து யார்? இவருடைய அஹ்ல பைத்தில் உள்ள ஒரு குடும்ப உறுப்பினர் வருகிறார். அப்துல்லா பின் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப். யார் இவரு? ஜாஃபர் இப்னு அபி தாலிப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஜனாஹின் என்று சொன்னவர், அல்லாஹ்வின் பாதையில் இவரும் கொல்லப்பட்டவர். யாரு? இந்த அப்துல்லா பின் ஜாஃபருடைய தந்தை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்காக போரிடும் போது முதலில் ஒரு கை வெட்டப்படுகிறது. அவர் தாங்கி இருந்த அந்த கொடியை கையில வச்சிருக்கிறாரு, கை வெட்டப்படுது. திரும்ப இந்த கையில் தாங்கி கொண்டிருக்கிறார், அந்த கையும் வெட்டப்படுகிறது. பிறகு நெஞ்சோடு தாங்கி கொண்டிருக்கிறார், அதற்கு பிறகு அவருடைய கழுத்து வெட்டப்படுகிறது என்று ஒரு சம்பவம் வரும். அந்த சம்பவத்தில் 2 கையையும் அல்லாஹ்விற்காக வேண்டி பறிகொடுத்து அந்த 2 கைகளுக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவையை போல் இவரை ஆக்கி 2 கைகளுக்கும் பகரமாக 2 ரெக்கைகளை தருவான் என்று சொன்னதனால் இவருக்கு பேர் ஜாஃபர் அத்-தய்யார். ஜாஃபர் அத்-தய்யார், சொர்க்கத்தில் பறக்கக்கூடிய பறவை, துல் ஜனாஹின், 2 ரெக்கை உடையவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழாரம் சூட்டப்பட்ட ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவருடைய மகன் அப்துல்லா பின் ஜாஃபர் ஓடோடி வருகிறார். அவர் வருவதற்கு முன்பு என்ன செய்கிறார்? முதலில் தன்னுடைய 2 மக்களை அனுப்புகிறார். காரணம், அஹ்ல பைத்தில் உள்ளவர்கள் அந்த வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளை பார்த்தால் மனம் மாறுவார்கள் என்பதற்காக. கசின் பிரதரின் மகன் என்பது, அதாவது உடன்பிறவா சகோதரின் பிள்ளைகள் என்பது தன் பிள்ளைகளை போல. ஆக தன் பிள்ளைகளை அனுப்பி வைத்தாலாவது, தன் மகன்களின் முகங்களை பார்த்தாதாவது ஹுசைன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார் என்று நினைத்து தன்னுடைய 2 மகன்கள் முஹம்மத் மற்றும் அவுப் இருவரையும் என்ன செய்கிறார்? அனுப்பி வைக்கிறார். அனுப்பி சொல்கிறார், அஸ்அலுக பில்லாஹ், அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி ஒரு இடத்திலே கேட்கிறேன், லிமன் சரஃப்த ஹீன தன்துரு ஃபீ கிதாபி, என் 2 மக்கள் கொண்டு வருகிற கடிதத்தை பார்த்தவுடன் தயவு செய்து நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள். ஃப இன்னி முஷ்ஃபிகுன் அலைக், நான் உங்கள் மீது மிகவும் பாசம் வைத்திருக்கிறேன், உங்கள் அழிவை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன், உங்கள் அழிவை நினைத்து நான் கவலை கொள்கிறேன், நீங்கள் அழிந்ததற்கு பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் அவர்கள் வேறறுத்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன், ஆதலால் ஹுசைனே நீங்கள் போவாதீர்கள் என்று சொல்லுகிறார். கடிதத்தை 2 பிள்ளைகள் கொண்டு வராங்க. கடிதத்தை படிச்சுட்டு இல்ல நான் போகத்தான் போறேன்ட்டு அந்த பிள்ளைகளையும் சொல்லி அனுப்புறாங்க. அந்த பிள்ளைகள் வந்து தகவல் சொன்ன உடனே இவர் இன்னும் ஒரு முயற்சி செய்கிறார். எப்படி முயற்சி செய்கிறாரு? இப்போது மக்காவில் இருக்கிற ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள்
மக்காவிலிருந்து புறப்பட்டு போவதற்கு காரணம், மக்காவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மூலம் ஏதேனும் ஒரு சங்கடம் அவரை அனுபவிக்கிறார் போல. மக்கால இருந்து போறாருன்னு சொன்னா, மக்காவில போது தலைவராக இருந்த, மக்காவில போது அமீராக இருந்த அம்ர் இப்னு ஸயீத் அவர் மூலம் ஏதேனும் துன்பங்களை இவர் அனுபவிக்கிறாரோ என்று எண்ணி நேரடியாக என்ன செய்கிறார், அந்த மக்காவின் ஆளுநரை சந்திக்கிறார். மக்காவின் ஆளுநரை சந்திக்கிறார். அம்ர் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ் அவரை சந்தித்து அவரிடத்தில் ஹுசைன் அலி அவர்களுக்கு பாதுகாப்பு தருவேன், ஹுசைன் அலி அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் உடலுக்கும் எந்த விதமான ஆபத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று எனக்கு ஒரு கடிதத்தை எழுதி தாருங்கள். அதாவது இவருக்கு விவரம் தெரியாது. கூஃபாவிற்கு ஈராக்கிற்கு அவர்கள் போகிறார்கள் என்பது கூஃபாவாசிகளுடைய கடிதங்களை வைத்து தான் போகிறார் என்கிற விஷயத்தை அவர் நினைக்காமல், ஒருவேளை மக்காவில் இருந்து புறப்பட்டு போவதற்கு காரணம் மக்காவில் ஏதேனும் அந்த ஆளுநரின் மூலம் நெருக்கடிக்கு அவர் ஆளாக்கப்படுகிறாரோ, மக்காவில் இருக்கக்கூடிய ஆளுநரின் மூலம் ஏதேனும் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுகிறாரோ என்று நினைத்து என்ன செய்கிறார், மக்காவின் ஆளுநரிடத்தில் நேரடியாக சென்று ஒரு கடிதத்தை கேட்கிறார். அவர் சொன்ன பதில பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்ன பதில பாருங்க. யஸீதின் கிலாஃபத்திலே, யஸீத் இப்னு முஆவியாவின் ஆட்சியில் ஒரு அரசாங்கத்தின் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட, மக்கா நகரின் முழு பொறுப்பும் முழு கட்டுப்பாடும் தன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தாலும் கூட, அஹ்ல பைத்தின் மீது அவர் வைத்திருக்கிற பாசத்தை பாருங்கள். கடிதம் கேட்க வந்தவரிடத்தில் ஒரே வார்த்தை சொல்லிவிடுகிறார், ஜாஃபர், அப்துல்லா பின் ஜாஃபர், கடிதத்தின் வாசகத்தை நீங்களே எழுதுங்கள். எப்படி? எந்த கடிதத்தை நீங்க என்கிட்ட கேட்கிறீங்களோ, எந்த கடிதத்தை இடத்தில் கேட்கிறீர்களோ, கடிதத்தின் வாசகத்தை நீங்களே எழுதுங்கள். நான் கையெழுத்து போட்டு என்னுடைய முத்திரையை பதித்து நான் கடிதத்தை தருகிறேன். பாருங்க, யஸீத் இப்னு முஆவியாவின் ஆட்சியில் இருக்கிற ஆளுநர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், சஹாபாக்களாகட்டும், தாபீன்களாகட்டும், ஏன் அந்த காலத்தில் வாழ்ந்த சின்ன குழந்தைகள் கூட ஆகட்டும், ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக பாதிப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் எவ்வளவு அழுத்தமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். உடனே அப்துல்லா பின் ஜாஃபர் தானே தன் கைப்பட இந்த அம்ர் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ், மக்காவின் மன்னர், மக்காவின் அமீர் எழுதியதை போல ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இன்னி அஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி கேட்கிறேன், ஐ யஸ்ரிஃபக அம்மா யுபபிகுக, அழிவின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களே அதிலிருந்து அவன் உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று, இப்போது உங்களுக்கு வந்திருக்கிற யோசனையில் இருந்து உங்களுக்கு நல்ல வழியை அவன் காட்ட வேண்டும் என்பதற்காக, பலகனி அன்னக தவஜஹத இலல் இராக், ஈராக்கிற்கு நீங்கள் போகிறீர்கள் என்கிற செய்தி எனக்கு வந்திருக்கிறது. இன்னி உஇதுக பில்லாஹி மினஷ் ஷிகாக், பிளவை நீங்கள் ஏற்படுத்தி விடக் கூடாது என்பதை வைத்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னி அகாஃபு அலைக ஃபீஹில் ஹலாக், அந்த பாதையிலேயே உங்கள் மரணம் வந்து விடுமா என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், இவர் அனுப்பியதை போல, யாரு இந்த லெட்டரை எழுதி கேட்டு வாங்கி வாசகம் அமைத்து கையெழுத்து வாங்கினது பூரா இந்த அப்துல்லா பின் ஜாஃபர். ஆனால் இந்த அப்துல்லா பின் ஜாஃபர் தான் செய்ததாக இதை காட்டிக் கொள்ளாமல், தான் செய்தால் ஏதோ குடும்ப பாசம் என்று அவர் நினைத்து விடுவார், தான் செய்தால் ஏதோ தன் மீது இருக்கக்கூடிய சொந்த பந்த பாசம் என்று அவர் நினைத்து விடுவார். அப்படி நினைச்சிடக்கூடாது. அரசாங்கமே இவருக்கு எதிராக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக, யஸீதின் அரசாங்கம் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது, உங்கள் மீது அன்புதான் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத காட்டுவதற்காக இந்த கடிதத்தை அவர் எழுதி கொடுத்து தான் கொண்டு வருவதை போல நேரடியாக என்ன செய்கிறார், இந்த அப்துல்லா பின் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் ஹுசைன் இந்த வேண்டுகோளையும் மறுத்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ், இதையும் மறுத்து விடுகிறார். நான் போகத்தான் போகிறேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். அடுத்து ஒரு சில தாபியீன்கள் ட்ரை பண்ணுகிறார்கள், ஒரு சில தாபியீன்கள் முயற்சி செய்கிறார்கள், இன்னும் ஒரு சில நபித்தோழர்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்படி முயற்சி செய்தவர்களில் இன்னொரு நபித்தோழர் யார் என்றால் அபூ வாக்கித் அல்-லைஸி ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ்களை அதிகம் அறிவித்தவர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவோடு ஒரு நீண்ட பழக்க வழக்கமுடையவர். இந்த நபித்தோழரும் நேரடியாக போய் பேசுகிறார். ஒருவேளை இந்த உலமாக்கல் சர்க்கிள்ல யாராவது ட்ரை பண்ணா எப்படிதான் யோசிச்சிருக்கிறாங்க பாருங்க. நிர்வாகிகளை வச்சு பேசியிருக்கிறாங்க, பொதுமக்களை வச்சு பேசியிருக்கிறாங்க, வயதில் மூத்தவர்களை வச்சு பேசியிருக்கிறாங்க. அதே போன்று இப்போது ஆலிம்கள் சர்க்கிள் உலமாக்களை வச்சு பேசுறார் அபூ வாக்கித் அல்-லைஸி. அவர் மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய மேதை, அவரை அனுப்பி பேசுகிறார்கள். அப்போதும் அதை என்ன செஞ்சாரு, முடியாதுங்கிறார். அடுத்து இன்னொரு முயற்சி, சரி பெண்களை அனுப்பி பேசியாவது ஹுசைன் தெரிந்து விடுவார். எப்படி பெண்களை அனுப்பி பேசினாலாவது ஹுசைன் தன்னுடைய கருத்திலிருந்து திரும்பி விடுவார் என்று நினைத்து உம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் இப்னு ஹாரிஸ் என்கிற நபி தோழரின் மகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே
அப்துல் ரஹ்மான் இப்னு ஹாரிஸ் என்ற ஒரு பிரபலமான நபித்தோழர் இருந்தார். அவருடைய மகள் உம்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள்? ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். தன் பேரை போட்டு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? ஹுசைன் அவர்களே, நீங்கள் எடுத்த முடிவில் கொஞ்சம் மாற்றம் செய்யுங்கள். நீங்கள் ஜமாத்தை கொஞ்சம் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட அதே ஒரு மரணம் உங்களுக்கு மேற்பட்டு விடக்கூடாது. உங்கள் தந்தை கொல்லப்பட்டதை போல், உங்கள் அண்ணன் கொல்லப்பட்டதை போல் நீங்களும் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் அந்த கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திற்கு என்ன செய்யல? அவர் பதில் தரல. உடனே இந்த உம்ராவை பெற்றெடுத்த தன் மகள் எழுதிய கடிதத்திற்கு எந்த பதிலும், எந்த ரியாக்ஷனும், எந்த சாதகமான ஒரு முடிவையும் ஹுசைன் இப்னு அலி தராததை பார்த்த இவர் என்ன செய்கிறார்? அபூபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான் அவர் பிரயாணம் செய்கிறார். நேரா போறாரு. போய் ஹுசைன் இடத்தில் அமர்கிறார். பார்த்தவுடன் அவருக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. ஹுசைன் அலி அவர்கள் எடுத்திருக்கிற முடிவை பார்த்த உடனே, ஹுசைன் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்த்த உடனே அவர் சொல்கிறார், எப்ன அம்மி, என் சிறிய தந்தையின் மகனாரே, இன்ன ரஹிம ததாருனி அலை, உங்கள் மீது நான் வைத்திருக்கிற பாசம் என் கண்களில் இருந்து கண்ணீர் வர வைக்கிறது. வமா அத்ரி கைஃபான இந்த கஃபி நஸிஹாலக, நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தால் அந்த உபதேசத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னவுடன் உடனே ஹுசைன் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என் நல விரும்பி என்பது எனக்கு தெரியும். நீங்கள் என் மீது அன்பு வைத்திருப்பவர் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பிலும் பாசத்திலும் எந்த விதமான கலப்படமும் இல்லை என்பது எனக்கு தெரியும். நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அவரும் அந்த சரித்திரத்தை ஞாபகப்படுத்துகிறார். அலியின் ஆட்சி காலத்தின் போது அந்த ஈராக் வாசிகள் செய்த அந்த தகுடு தத்தங்களை நினைவுபடுத்துகிறார். கால கதர் ஐத்த மாசன அஹ்லுல் ஈராக் பி அபீக வ அஹீகா, ஹுசைனே, உங்களுக்கு நன்றாக தெரியும் ஈராக் வாசிகள் உங்கள் தந்தையை என்ன செய்தார்கள் என்று, உங்கள் சகோதரனை என்ன செய்தார்கள் என்று. அந்த மக்களிடத்தில் நீங்கள் போகிறீர்கள். அந்த மக்கள் அபீது துனியா, அவர்கள் துனியாவுடைய விரும்பிகள், அவர்கள் உலகத்தை விரும்பக்கூடியவர்கள். அதனால் நீங்கள் அங்கே போகாதீர்கள். நீங்கள் அங்கே போனால் உங்களை அவர்கள் கொண்டு விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு அந்த உபதேசத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள், ஜஸாக்கல்லாஹு யா இப்ன அம், என் சிறிய தகப்பனாரின் மகனே, அல்லாஹ் உனக்கு அருள் கூறி கொடுக்கட்டும், நல்லருள் செய்யட்டும் என்று. மஹ்மா யக்தில்லாஹு மின் அம்ரின் யகுன், அல்லாஹ் என் விதியில் என்ன நடக்க வேண்டும் என்று விதித்திருக்கிறானோ அது நீங்கள் யார் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நடக்கத்தான் செய்யும் என்று சொல்லுகிறார். எப்படி? என் விதியில் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அது நடக்கத்தான் செய்யும் என்று சொன்னவுடன் அபூபக்கர் அதற்கும் ஒரு பதில் சொல்கிறார், இன்னா லில்லாஹ், வார்த்தையை முன்னாடியே சொல்லிடுறார், இன்னா லில்லாஹி இந்தல்லாஹி நஹ்தஸிபு அபா அப்துல்லா. ஹுசைன் அவர்களுடைய இன்னொரு பேர் அபு அப்துல்லா. அபு அப்துல்லாவே, உங்கள் விஷயத்தில் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைத்து விடுகிறோம், அல்லாஹ்வே போதுமானவன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு சகோதரர்களே, ஒரு கவிஞரை விட்டு பேச வைக்கிறார்கள். எதையும் அவங்க விடல. ஹுசைன் அலி அல்லாஹ் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அந்த சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொன்னா, சரி, ஆலிம்கள் வட்டமும் பேசிட்டு வந்துருச்சு, வயசுல மூத்தவங்களும் போய் பேசிட்டு வந்துட்டாங்க, பெண்கள் பேசிட்டு வந்தாச்சு, சிறுவர்கள் குழந்தைகள் போய் பேசிட்டு வந்தாச்சு. ஃபரஸ்தக் என்ற அன்றைக்கு அறியப்பட்ட மாபெரும் கவிஞன், அரபு அதவில், அரபு இலக்கிய உலகில் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர், தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர். இன்றைக்கு கூட அரபு மொழியின் உயர்கல்விக்கு, உயர் படிப்புக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய இலக்கிய புத்தகங்கள் தான் சப்ஜெக்ட், ஃபரஸ்தக் என்று சொல்லுவார்கள். அந்த ஃபரஸ்தக் என்கிற கவிஞர் ஹுசைன் அவர்களை சந்திக்கிறார். கவிதைக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? கவிஞன் அவர் ஒரு தனி வழி, ஹுசைன் அவர்களோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை, அவர்கள் தனி வழி. ஆனாலும் இந்த ஃபரஸ்தக் அஹ்ல பைத்தில் உள்ள அந்த ஆசையின் காரணத்தினால் நேரடியாக சஃபாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து ஹுசைன் அவர்களிடத்திலே பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அன்த ஹப்புன் நாஸ் இலன் நாஸ், மக்களிடத்தில் மக்களால் மக்களை அதிகம் நேசிக்கப்படக்கூடியவர்கள் நீங்கள் தான். வல் கதாஉ ஃபிஸ் ஸமா, கவிதை வரியிலே சொல்றார். ஆனால் இறைவடி நாட்டம் என்பது வானத்தில் இருக்கிறது. பனி உமையா, பனு உமையாக்களிடத்திலே வாள்கள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதாவது விதி என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, உங்களின் நேசம் என்பது மக்களிடத்தில் இருக்கிறது, உங்களுக்கு எதிரான வாட்கள் பனு உமையாக்களிடத்தில் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக முடிவெடுங்கள் என்று சொன்னவுடன் அவர் சொல்லிவிடுகிறார், இல்லை, நான் போகத்தான் போகிறேன் என்று அவரும் சொல்லிவிடுகிறார். இப்படி இத்தனை பேருடைய உபதேசங்கள் அங்கே நடந்தும் கூட, இவ்வளவு பேர் ஹுசைன் அவர்களை சந்தித்து மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட ஹுசைன் அவர்கள் பிடிவாதமாக இருந்து விட்டார்கள். நான் கூஃபாவிற்கு செல்லத்தான் போகிறேன், அங்கு இருக்கிற மக்களை அழைத்துக் கொண்டு
இருக்கக்கூடிய யசீதிடத்தில் பேசத்தான் போகிறேன். அவரும் யசீதிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்ல. யசீத் பையத் பொறுப்பை, யசீத் மக்களிடத்திலே பையத்தை பெற்று கலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியானவர் அல்ல, அதை நான் ஒரு இடத்தில் சென்று பேசத்தான் போகிறேன் என்று அங்கே ஒரு முடிவெடுக்கிறார். இங்கே சகோதரர்களே, ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்திருக்கிற முடிவை, ஒரு பிடிவாதமான முடிவை, எல்லா சஹாபாக்களும் முடிவை மாற்றுங்கள், அதற்கு இது தக்க தருணம் அல்ல, மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்றுதான் சொன்னார்களே தவிர, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு, ஷரியத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு ஒரு பாரதூரம் என்று யாரும் சொல்லவில்லை. சரி, ஹுசைன் இப்னு அலி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை தானே, இவர் இப்படிப்பட்ட ஒரு பிடிவாதமான முடிவை எடுத்திருக்கிறார் என்றால், இவருக்கு ஆலோசனை சொன்னவர்கள் ஏன் ஹுசைன் இப்னு அலி எடுத்த முடிவின் பக்கம் வரவில்லை? உண்மையிலேயே ஹுசைன் மீது எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் அன்பு இருக்குது. ஹுசைன் இப்னு அலி அவர்கள் மீது எல்லோரும் அன்பை வைத்திருக்கிறார்கள். ஹுசைன் இப்னு அலி அவர்களுக்கு எந்த விதமான பின்விளைவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் இவ்வளவு அக்கறை காட்டக்கூடியவர்கள் எல்லாம் ஏன் ஹுசைன் இப்னு அலி எடுத்திருக்க அதே முடிவை எடுத்திருக்க கூடாது? யஸீத் இப்னு முஆவியாவின் அந்த খিলাফத்தை ஏன் அங்கீகரித்தார்கள்? யஸீதின் மீது உள்ள பயத்தின் காரணத்தினாலா? யஸீதிடத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தை பயந்தா? யஸீதிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கண்டா? 40 ஆண்டு கால அரசியல் பின்புலத்தை கொண்டிருக்கிற முஆவியாவின் வாரிசு என்பதை கண்டா? இல்ல. இங்கதான் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஃபிக்ஹில், அந்த கல்வி கலைக்களஞ்சியத்தில் ஆட்சி பொறுப்பு என்று வரும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது சகோதரர்களே. ஃபுகாஹாக்கள், மார்க்க மேதைகள் தங்களுக்கிடையில் பேசக்குள்ள அவர்களுடைய புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிற ஒரு விஷயம், தௌலியத்துல் மஃப்ரூத் அனில் அஃதல். தௌலியத்துல் மஃப்தூல் என்றால் என்ன? ஒரு ஊரில் 2 பேர் இருக்கிறார். ஒருவர் மிகச் சிறந்தவர், இன்னொருவரோ அவரை விட சிறப்பில் குறைவானவர். இப்போது அந்த ஊருக்கு தலைமை பொறுப்பை தருவதற்கு தகுதி வாய்ந்தவர் யாரு? சிறப்பானவரா சிறப்பில் குறைந்தவரா என்றால் ஷரியத் என்ன சொல்லுகிறது? சிறப்பானவர் தான். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளுக்கு, ஒரு சில சந்தர்ப்பங்களில் சிறப்பானவர், தகுதியில் உயர்ந்தவர் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சிறப்பில் கொஞ்சம் குறைந்தவரை என்ன செய்யலாம்? தகுதிக்கு, ஆட்சி பொறுப்புக்கு முன்னிலைப்படுத்தலாம். உதாரணமாக பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க? இன்னி லபாசு ரஜுல வ அதமன் ஹுவ அஹப்பு இலைய மின்ஹு. நான் ஒரு இடத்திற்கு பொறுப்பாளராக ஒரு மனிதரை அனுப்புகிறேன். ஆனால் என்னால் அனுப்பப்படக்கூடிய அந்த மனிதரை விட நான் நேசிக்கிற மனிதரை நான் விட்டு விடுகிறேன். ஏன்? வலாக்கின் லஅல்லஹு யகூனு ஐகல ஐனன் வ அஷத்த பஸா. ஏனென்றால் நான் விரும்புகிறவரை விட்டுவிட்டு இவரை விட நான் அதிகம் விரும்பாதவரை ஏன் அனுப்புகிறேன் என்றால், இவரை விட ஐகது ஐனா, அவர் அதிகமாக கண்விழிப்பதற்கு சக்தி உடையவர், வ அஷத்து பஸா, அதிகமான கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்தவர். உதாரணமா, ஒருத்தர் இபாதத்தில் பேணுதலாக இருக்கிறார், மார்க்க அறிவில் அல்ஹம்துலில்லாஹ் மிதமின்றி இருக்கிறார், இறைவனை அஞ்சக்கூடிய விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த முத்தகியாக இருக்கிறார், தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் தாராளமாக நடந்து கொள்கிறார். இன்னொருவரோ வணக்க வழிபாட்டில் கொஞ்சம் பேணுதல் இல்லாமல் இருக்கிறார், இறைவனை அஞ்சுகிற விஷயத்தில் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாக இருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நான் அனுப்புகிறேன் என்றால் அந்த இடத்திற்குண்டான தகுதி சிறப்பை வைத்து மட்டுமல்ல, அதற்கென்று இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கருத்தில் கொண்டுதான். ஒரு பெரிய ஆலிம், ஒரு பெரிய அறிஞர் என்பதற்காக ஆபரேஷன் செய்வதற்கு அவரை விட்டு விடுவோமா? ஒரு பெரிய மார்க்க மேதை, மிகப்பெரிய இமாம் என்பதற்காக விமானத்தை ஓட்டுங்கள் என்று பொறுப்பை கொடுத்து விடுவோமா? அப்படி அல்ல. மார்க்கத்தில் சிறப்பு என்பது, மார்க்கத்தில் பேணுதல் என்பது, இறையச்சம் என்பது வேறு, பொறுப்பு கோருவது என்பது வேறு. ஹுசைன் இப்னு அலி, அப்துல்லா பின் உமர், அப்துர்ரஹ்மான் இப்னு அபி பக்கர், அப்துல்லா பின் சுபைர், ஜாஃபர் இப்னு அப்துல்லா பின் ஜாஃபர், இவர்கள் எல்லோரும் தகுதியின் அடிப்படையில், இஸ்லாத்தில் முந்தி வந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள் என்கிற அடிப்படையில் யாரை விட சிறந்தவர்கள் தான்? யஸீதை விட சிறந்தவர்கள் தான். ஆனால் ஆட்சி பொறுப்பு என்று வரும்போது 40 ஆண்டு கால பின்புலம் கொண்ட முஆவியாவை நேரடியாக பார்த்து வளரக்கூடிய யஸீத், இவர்கள் எல்லோரையும் விட ஆட்சி நுணுக்கங்கள் அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? பாப்பா பெரிய மன்னருங்க, 40 வருஷம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், 40 வருடங்கள் தந்தை ஒரு மகள் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்றால் இவருக்கு ஆட்சி பொறுப்பை பற்றி அதிக ஞானம் இருக்குமா? பள்ளிவாசலில் 24 மணி நேரம் இபாதத் செய்யக்கூடியவர், மார்க்கப்படிகளுக்காக ஆயிரக்கணக்கில் அள்ளி கொடுப்பவருக்கு ஆட்சி பொறுப்புக்கு தகுதியா என்று பார்த்தால், இறையச்சத்தில் மேம்பட்டவர்கள்,
தான தர்மங்கள் செய்வதில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள், அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கும் போது ஆட்சி பொறுப்பிற்கு தகுதி என்று இவர் கருதப்படுவாரே, ஆனால் அவரை முன்னிலைப்படுத்துவதில் தவறல்ல என்கிற ரீதியில் தான் இவர்கள் எல்லோரும் பையத் செய்து கொடுத்தார்கள். இன்னொரு விஷயத்தை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? காலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை ஏற்கிறார். எப்ப இஸ்லாத்தை ஏற்கிறார்? ஃபத்ஹு மக்காவின் போது இஸ்லாத்தை ஏற்கிறார். மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பு வரை இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய காரியங்களை செய்தவர். நேற்றைய உரையில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலும் பல்லிலும் காயம் ஏற்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர். ஆனால் இதே காலித் இப்னு வலீத் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலிதை தான் அவர் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் தளபதியாக அனுப்பினார். காலித் இப்னு வலீதை விட சிறந்தவர்கள் அங்கே யாரும் இல்லையா? காலித் இப்னு வலீத் இஸ்லாத்திற்கு முன்னாடி வந்தாரா? ஏனைய தோழர்கள் முன்னாடி வந்தார்களா? ஆனாலும் காலித் இப்னு வலீத் இந்த நுணுக்கத்தில் தேர்ச்சி பெற்றவர், போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றவர் என்பதை உணர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீதை என்ன செய்கிறார்கள்? முன்னிலைப்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காலித் இப்னு வலீதுக்கு எந்த பொறுப்பை கொடுத்தார்களோ அதே பொறுப்புக்கு தன்னை நியமிங்கள் என்று அபூதர் என்கிற நபி தோழர் வாயை திறந்தே கேட்கிறார். இத்தனைக்கும் இந்த அபூதர் என்கிற நபி தோழர் யார் தெரியுமா? இஸ்லாத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகம் செய்தவர், ஆடம்பரத்தை விரும்பாதவர், அல்லாஹ்வின் பாதையில் எல்லாவற்றையும் வழி கொடுத்தவர். இந்த அபூதர் காலித் இப்னு வலீத் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த முக்கியத்துவம் தனக்கு தரப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே யா ரசூலல்லாஹ் எனக்கு பொறுப்பை தாருங்கள் என்று வாயை விட்டே கேட்டுட்டார். தனக்கும் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் இருந்து, மார்க்கத்தின் பேணுதலில் இருந்து காலித் இப்னு வலீதை விட இவர்தான் மிகவும் மேம்பட்டவர் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதர் அவர்களே, நீங்கள் நல்ல மனிதர் தான், ஆனால் உங்களிடத்தில் சில பலகீனம் இருக்கிறது. ஆட்சி பொறுப்புக்கு நீங்கள் தகுதியானவர் அல்ல, அதனால் நீங்கள் கேட்காதீர்கள். ஆட்சி பொறுப்பை நீங்கள் கேட்டு பெற்றால் உங்களுக்கு அது பரக்கத்து கிடைக்காது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அவர்களை ரிஜெக்ட் செய்துவிட்டு காலித் இப்னு வலீதை முன்னிலைப்படுத்துகிறார். இன்னும் சொல்லணும்னா, இதே காலித் இப்னு வலீத் படைகளுக்கு தலைமை தாங்கி போகும்போது ஒரு சில கட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளுக்கு மாறு செய்திருக்கிறார். மனிதன் என்கிற அடிப்படையில் அந்த மாறு செய்த விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது. வந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீத் விஷயத்திலே பொறுமை காத்து நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கும் வரை காலித் இப்னு வலீதினுடைய பதவியை வாங்காமலே இருந்தாங்க. ஒரு இடத்துக்கு ரசூலுல்லாஹ் காலித் இப்னு வலீதை அனுப்புறாங்க, போய் இஸ்லாத்தை சொல்லுங்கள் என்று, இல்லன்னா போர் செய்யுங்க. அதாவது எந்த இடத்திலும் போர் செய்வதற்காக போகும்போது இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் போர் செய்ய மாட்டாங்க. அதுக்காக இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டுச்சு நினைக்காதீங்க. அது நீங்க முன்பின் வரலாறுகளை பார்த்தாதான் அதுல உள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அது வேற சப்ஜெக்ட், அதனால அதை விட்டுரு. ஆனால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போகும்போது அந்த மக்களிடத்திலே பேசுகிறார். பேசும்போது அந்த மக்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் தெரியுமா? அஸ்லம்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் பாருங்கள், அந்த மக்கள் ஒரு மதத்தில் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து வழக்கத்தில் இருந்த காரணத்தினால் அஸ்லம்னா, இஸ்லாத்தை தழுவினோம் என்று சொல்லாமல் சபர்னா, நாங்கள் மதம் மாறிவிட்டோம். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மதம் மாறிட்டோம்னா என்ன அர்த்தம்? அவங்க இதனால் வரைக்கும் இருந்த ஷிர்கில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம். இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவு உங்களுக்கு சொல்லியும் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லாம மதம் மாறிட்டோம்னு என்கிட்டயே சொல்றீங்களா? இஸ்லாத்தை ஏற்றுங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஊருக்கு போறோம், இந்துக்கள் இருக்கிற ஊருக்கு, இஸ்லாத்தை ஏத்துக்கங்க, நாங்க மதம் மாறிட்டோம் அப்படின்னு நம்ம என்னங்க நினைப்போம்? கிறிஸ்டியனா மாறிட்டாங்க போல இருக்கு அப்படிதான் நினைப்போம். அதே போன்று காலித் இப்னு வலீத் நினைத்து அங்க சொல்லக்கூடியவங்களை எல்லாம் டப்புன்னு போட்டுறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நபி தோழர்கள் இவரோடு போனவர்கள் காலித் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கிறாரு. ஆனா அவர் எடுத்த வாளை உள்ள வச்ச சரித்திரமே கிடையாது. உமருக்கு அடுத்தபடியாக இந்த வாளை இஸ்லாமிய வரலாறை ஒருவர் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அது இந்த காலித் இப்னு வலீத். டக்குன்னு அடிக்கிறார். அடித்தவுடன் இவர்களுக்கு எல்லாம் பதட்டம். ஏன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கும்போது இப்படி பண்ணிட்டாருன்னு உடனே கம்ப்ளைண்ட் சொல்லாங்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக மிம்மா ஸனா காலித், என் போர்வாளித்த காலித் செய்த காரியத்திற்காக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று தான் சொன்னாங்களே தவிர காலிதை பதவியில் இருந்து நீக்க. ஆமா, ஏன்? காலிதின் சேவை அந்த ராணுவத்திற்கு தேவை. அது மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்தில் அப்படிதான் நடக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இதே யாரு? இன்னும் சொல்ல போனா காலிதுடைய பேக்ரவுண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். காலித் இப்னு வலீத் அவர்கள் இறந்ததற்கு பிறகுதான் முஆவியா என்கிற ஒரு மனிதரே தலை தூக்கப்படுகிறார் அரசியல் ரீதியாக. ஷாம் தேசத்துல முஆவியாவுக்கு முன்னாடி யாரு இருந்தா?
உண்மையிலே இந்த ஷாம் சுப்ஹானல்லாஹ் அல்லது இருந்தவர்கள் எல்லாம் சிங்கங்கள் தான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அலர்ட் செய்யப்பட்ட டிபார்ட்மெண்ட் எது? ஷாம் தேசம். அவர் இருக்கும் வரை ஷாமின் ராஜா அவர் தான். அவர் இறந்ததற்கு பிறகுதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டு அவர் வேற ஸ்டைல கொண்டு போய் டெவலப் பண்ணிடுறார். அப்போ என்ன செய்கிறார்? அந்த ஆளுநர்கள் தான் எந்த மாகாணத்திற்கு யார் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும். அவர்கள் தான் மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது தலைமை தாங்கி செல்ல வேண்டும். காலித் பின் வலீத் இயற்கையிலேயே கொஞ்சம் வேகமானவர். ஹஜ்ஜிற்காக வேண்டிய ஒரு டைமை போட்டுட்டு ஒரு டேட்டை போட்டுட்டு கிளம்பினா இந்த நேரத்தில் தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த உடனே எல்லாம் கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா ஒரு ஷார்ட் கட்டை பிடிச்சி எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் போயிட்டார். மக்களுக்கு என்னடா தலைவரை காண, ஏன்னா தலைவர் பின்னாடி தானே போகணும். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுல இருந்தே நீங்க படிச்சிட்டீங்கன்னா படித்து பார்த்தீர்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கு மிக தகுதியான ஆளை தான் கொடுத்திருப்பார்கள். இத்தனை இன்னும் சொல்லணும்னா விரிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் கலீஃபாவாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான அடிப்படை காரணங்களில் ஒன்று ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது அந்த கடைசி வருடத்தில் நடந்த ஹஜ்ஜிற்கு தலைமை தாங்குகிற பொறுப்பை அபூபக்கர் சித்திக் கிட்ட ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அதே போன்று அபூபக்கருக்கு பிறகு அலிதான் வர வேண்டும் என்பதில் ஷியாக்கள் பிடிவாதமாக இருந்தது காரணம் என்ன தெரியுமா? இதே ஹஜ்ஜுடைய பொறுப்பை அபூபக்கர் அலிக்கு கொடுத்தாங்க. அதுக்காக ஹஜ்ஜுடைய பொறுப்பை கொடுத்துட்டாங்கிறதால அடுத்த கலீஃபா கிடையாது. அபூபக்கர் சித்திக்குடைய பீரியட்ல அப்படி வழங்கணும். அபூபக்கருக்கு பிறகு அபூபக்கர் உமரை சொன்னவரால் உமர் தான் கலீஃபா. அப்போ ஷியாக்கள் அபூபக்கர் அன்னைக்கு ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்கி போனாரு, அடுத்து அவரை கலீஃபா வாக்குனீங்க. அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் அலி தலைமை தாங்கி போனார், ஏன் அவரை ஆக்கவில்லை என்று கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்பார்கள். அதை விட்டுருங்க. அப்போ ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்கி போவது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இவரு எல்லாத்தையும் வாங்கணும் சொல்லிட்டு அவர் வைத்திருக்கக்கூடிய குதிரையில் கொஞ்சம் ஷார்ட் கட் குடிச்சிட்டு சீக்கிரமா போய் இபாதத்தெல்லாம் நல்ல ராகத்தா செஞ்சுட்டு நல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹஜ் முடிச்சுட்டு வெளியே வராரு. கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அபூபக்கர் சித்திக் நேர்ல வாங்குங்கிறாங்க. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நேர்ல கூப்பிடுறாங்க. என்ன காலித், உங்களை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? அப்படியே கேட்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ஜுக்கு எல்லாத்தையும் நீங்க தான் தலைமை தாங்கி கூட்டு போறீங்க, எல்லாத்துக்கும் முந்தி நீங்களே போனீங்கன்னா என்ன அர்த்தம்? உடனே அவர் பதில் சொல்ல முடியாமல் கொஞ்சம் அப்பதான் தன்னுடைய தப்பை அவர் என்ன செய்றார்? அவர் தப்பை அப்போதான் அவர் உணர்கிறார். இதை அவர் தவறு என்று நினைக்கவில்லை. அவர் என்ன நினைச்சிட்டாரு? அப்படி டேட் போட்டு இப்படி போங்க, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நம்ம வேலை, உடன் இருந்து கூடையே போயிட்டு கூடையே வருது, நான் என்ன பொண்டாட்டி பிள்ளையா கூட்டு போறேன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். அப்புறம் என்ன செய்யறாரு? இப்படி உடனே இதை கூட இருந்த ஒரு சில நபித்தோழர்கள், குறிப்பாக ஒரு கட்டத்தில் உமர் இப்னு கத்தாபே அபூபக்கரிடத்திலே காலித் பின் வலீதை பற்றி வரக்கூடிய புகாரை எடுத்து சொல்லி காலிதை பொறுப்பிலிருந்து தூக்குங்கிறாங்க. உமர் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். நமக்கு தெரியும் அபூபக்கரின் கிலாஃபத்தின் போது உமர் எந்த ஆலோசனை சொன்னாலும் அபூபக்கர் நிராகரிக்க மாட்டார். உமர் சொன்ன ஆலோசனையில் ஒன்றை அபூபக்கர் நிராகரித்திருக்கிறார் என்றால் அது இந்த காலித் பின் வலீதை பணியிலிருந்து தூக்குங்கள் தான். இது மட்டும் இல்ல, இதே காலித் பின் வலீத் அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி முடிந்து உமருடைய ஆட்சி வருகிறது. அந்த உமரின் ஆட்சியிலும் ஒரு சில கட்டத்தில் இப்படி நடந்து கொள்கிறார். காரணம் அவர் துணிவானவர். அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் வளர்ந்து விட்ட காரணத்தினால் இபாதத்தில் பேணுதலானவர். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு சில நிர்வாக ரீதியான முடிவில் கொஞ்சம் ஓவர் டேக் செஞ்சு போகக்கூடியவர். அப்ப இந்த செய்தி வந்த உடனே ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களை பேரை முன்மொழிந்து இன்றிலிருந்து ஷாம் தேசத்திற்கு பொறுப்பாளர் காலித் நீங்க இல்ல, இவர்தான் அப்படிங்கிறது யார்கிட்ட சொல்லி அனுப்புறாரு தெரியுமா? இதே அபூ உபைதா கிட்டே சொல்லி அனுப்புறாரு. அவர்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து காலித் கிட்ட போய் இந்த லெட்டரை காமிங்க, இன்னில இருந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது, எனக்கு தான் போஸ்டிங். இவரும் வர்றார். காலிதுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார். அது ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த கோஆபரேஷன், நபித்தோழர்களுக்கு மத்தியில் இருந்த புரிந்துணர்வையும் நட்புணர்வையும் பாருங்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர்க்களத்தில் அவர் கொடுக்கிற நுணுக்கம், கூடார தங்க போடுங்க, இங்க நில்லுங்க, இப்படி போங்க அப்படி போங்கன்னு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்திருந்த கடிதத்தை அப்படியே உள்ள வைக்கிறார். காட்டவே இல்லை. போர்களெல்லாம் முடிஞ்சு நல்லா சக்சஸ் ஆன உடனே காலித் பின் வலீத் கிட்ட மெதுவா இந்த செய்தியை சொல்றார். உடனே காலித் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? கலீஃபா சொன்னா நான் கேட்காமையா போக போறேன் அப்படிங்கிற ரீதியில் சொல்றேன். இன்னும் சொல்லணும்னா இந்த போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு வரலாறில் எப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு போர்க்களமும் வெற்றி வாகை சூடப்பட்டதற்கு பிறகு இது யாரின் தலைமையில் வெற்றி வாகை சூடப்படும் என்பதை வைத்து பார்க்கும்போது போருக்கு தலைமை தாங்கி செல்கிற தளபதி மட்டுமல்ல, அந்த மாகாணத்திற்கு தலைமை தாங்கி ஆளுநரையும் கூட. அப்போ ஆளுநராக ஆக்டிவாக செயல்பட்டவர் காலித் பின் வலீத், அபிஷியலாக செயல்பட்டவர் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் போது இந்த ரெண்டு பேருடைய பேரை போட்டு தான் அந்த நாடு வெற்றி கொள்ளப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இன்னொரு கட்டத்தில் இதே மாதிரி தூக்குறாங்க. அப்போ காலித் பின் வலீத் தெளிவாகவே சொல்லிவிடுகிறார்கள்,
நான் உமருக்காக போராடவில்லை, அல்லாஹ்வுக்காக போராடுகிறேன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஒரு கட்டத்தில் சரியாக இந்த போர்க்களங்கள்லாம் முடிந்ததற்கு பிறகு காலித் பின் வலீத் அவரிடத்தில் இருந்த ஏகப்பட்ட திறமைகளை உமர் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். யா அல்லாஹ், காலிதை நான் நீக்கியதற்காக உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் உமர் இப்னு கத்தாப் அவர்களே சொன்னார். அப்ப இதன் மூலம் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன விளங்குகிறார்கள்? ஆட்சி பொறுப்பு என்று வரும்போது மார்க்கத்தில் பேணுதல், இஸ்லாத்திற்கு முந்தி வந்தவர்கள், மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள், கோடிக்கணக்கில் அல்லாஹ்வின் பாதையில் பொருளில் செலவு செய்தவர்கள், இப்படிப்பட்ட நற்குணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சி பொறுப்புக்கு தகுதி என்கிற ரீதியில் ஒருவரை அந்த ஷூரா கமிட்டி இடம் காணுமேயானால், அடையாளம் காட்டுமேயானால் அவரை முன்னிலைப்படுத்துவதில் தவறல்ல, அவருக்கு பைஅத் செய்து கொடுப்பதில் தவறல்ல என்பதை என்ன செய்து கொள்ளலாம், நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இதை புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் என்ன செய்கிறார்கள், அந்த சஹாபாக்கள் யஸீதை விட சிறந்தவர்கள், இஸ்லாத்திலே முந்தி வந்தவர்கள் எல்லாம் இருக்கும் போது முஆவியா 40 வருஷம் அரசியல் உலகில் இருந்தவர் தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்துகிறார் என்றால் காரணம் இல்லாமல் முன்னிலைப்படுத்தி இருப்பார். இன்னும் சொல்லணும்னு சொன்னா முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் யஸீத் இப்னு முஆவியாவை தலைவராகவே வளர்க்கவில்லை சகோதரர்களே. இன்றைக்கெல்லாம் ஒரு சில அரசியல் கட்சிக்காரர்கள் தன் மகனை தனக்கு அடுத்த தலைவராக ஆக்க வேண்டும் என்றால் அவனுக்கு 25 வயது இருக்கும் போதே அவனை தலைவராக வைத்திருப்பார்கள். ஆனால் யாரு அபு சித்தா இன்னைக்குள்ள அரசியலுக்கு அன்னைக்குள்ள அரசியலுக்கு வித்தியாசம். கான்ஸ்டான்டினோபிள் என்கிற இஸ்தான்புல் என்கிற மாகாணத்தை என்றைக்கு தன் மகன் யஸீத் வெற்றி கொண்டு வந்தாரோ, அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸின் பிரகாரம் மக்ஃபூர் பாவம் மன்னிக்கப்பட்டவர் என்கிற சிறப்பை அவர் அடைந்தாரோ, அதற்கு பிறகுதான் தன்னுடைய மகனை கேண்டிடேட்டாக, அதுவும் யஸீதிடத்தில் நேரடியாக சொல்லாமல் அங்கிருக்கிற மூத்தவர்களிடத்தில் தான் முன்மொழிந்தார். அப்ப இப்படி சில நியாயமான காரணங்கள் யஸீதின் பக்கம் இருப்பதை உணர்ந்ததன் விளைவுதான் ஹுசைன் இப்னு அலி அவர்களை தவிர மீதி இருந்த எல்லா சஹாபாக்கள் தங்களுடைய மையத்தை கொடுத்தார்கள். உண்மையிலேயே யஸீத் தகுதியானவராக இல்லை என்றால் ஏன் இந்த தோழர்கள் மையத்தை கொடுத்தார்கள் என்கிற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் ஷியாக்களிடத்திலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உலமாக்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருந்தது பதில் இல்லை சகோதரர்களே. அப்ப என்ன நடக்குது, இவ்வளவையும் விலகி இவ்வளவு முடிஞ்சதற்கு பிறகும் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு போக வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கும் போது யஸீதிற்கு இந்த செய்தி போகிறது, அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. யஸீதும் தந்தையை போல் நடக்கிற விஷயங்களை எல்லாம் இன்னும் சொல்ல போனால் முஆவியாவின் வரலாறில் ஒரு செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம இடத்தில் தபால் துறை அமைச்சகம் இருக்குதா இல்லையா? தபால் கூரியர்லாம் நடத்துறாங்களே, அந்த தபால் துறையை முதலில் இஸ்லாத்திற்கு, இஸ்லாமிய ஆட்சிக்கு அரசாங்க ரீதியாக அதற்கு ஒரு தனி அமைச்சகம் போட்டு அறிமுகப்படுத்தியவரே முஆவியா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜவாசிஸ் என்றால், அதாவது அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியவில்லை, உளவு பார்த்து செல்பவர்கள் தான் அதை எடுத்து சொல்வார்கள், அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் முஆவியா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அமைச்சகத்தை போட்டு அதற்கென்று பொறுப்பாளர்களை போட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கடிதத்தை கொடுத்தால் போதும், அது இன்றைக்கு இருக்கக்கூடிய தபால் சிஸ்டம் மாதிரி அன்னைக்கே செயல்படும். அப்ப அந்த அளவிற்கு நெட்வொர்க்கை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா விஷயமும் அப்டேட் போய்கிட்டே இருக்கிறவருக்கு இருந்தாலும் அவர் பொறுமையாக இருங்கள், வழிக்கு ஹுசைன் வருவார் என்று பொறுத்து கடைசியாக ஹுசைன் இப்னு அலி போகத்தான் போவேன் என்று பிடிவாதமாக சொன்னவுடன் யஸீத் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். அதுவும் எப்படி ஆரம்பிக்கிறாரு, அப்துல்லா பின் அப்பாஸுக்கு கடிதம் எழுதுகிறார். பாருங்க சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது சகோதரர்களே. அவர் என்ன செய்கிறார், அப்துல்லா பின் அப்பாஸுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்படி, ஹுசைன் இப்னு அலி கூஃபாவிற்கு போகத்தான் போகிறேன் என்கிற விஷயம் அங்கிருக்கக்கூடிய ஆளுநர்கள் மூலம் அவருக்கு தெரிந்ததற்கு பிறகு, அங்கிருக்கிற மக்களின் மூலம் அவருக்கு தெரிந்ததற்கு பிறகு அங்கே என்ன செய்கிறார், கடிதம் எழுதுகிறார். காரணம், அப்துல்லா பின் அப்பாஸ் தான் பனு ஹாஷிம் குடும்பத்திலே. பாருங்க, பனு ஹாஷிம் பனு உமையா எல்லாருமே குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள் தான். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை வழி உறவு என்பதெல்லாம் பனு ஹாஷிம் என்று அறியப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தம் செய்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அதில் பெரும்பாலும் பனு ஹாஷிம் என்று அறியப்படுகிறது, பனு உமையா என்று அறியப்படுகிறது. அப்ப இந்த பனு ஹாஷிம் பனு உமையா எல்லாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பந்தம் தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி சொந்த பந்தம், இரத்த சொந்த பந்தம், அஹ்ல பைத் எல்லாம் பனு ஹாஷிமில் உள்ளவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது கட்டில் உறவு என்று சொல்லலாம், திருமணம் செய்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த உறவுதான் பனு உமையா. இருவருமே முக்கியஸ்தர்கள். அப்போ இவர் என்ன செய்கிறார், பனு உமையாவின் பிரதிநிதியாக இருக்கிற யஸீத் இப்னு முஆவியா பனு ஹாஷிமின் மூத்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் அவருக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார், நஹ்சபு அன்ன ரிஜாலன் அத்தௌஹு மினல் மஷ்ரிக் ஃபமன்னௌஹுல் கிலாஃபா. அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களே, எனக்கு விஷயம் வந்திருக்கிறது. இப்படி கிழக்கு பகுதியில் இருந்து, கிழக்கு பகுதினா அன்றைக்கு கூஃபா, ஈராக் எல்லாம் கிழக்கு பகுதி என்று அறியப்பட்ட மாகாணங்கள், கிழக்கு பகுதியில் இருந்து சில பேர் ஹுசைனை சந்தித்து அவரை ஹலீஃபாவாக ஆக்க வேண்டும் என்று ஆசை வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் என்றும்,
எனக்கு என்ன செய்திருக்கிறது, செய்தி வந்திருக்கிறது. உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயத்தை நம்பி அவர் நடவடிக்கைகளில் இறங்குவாரையானால், அவர் ஒரு சில காரியங்களில் இறங்குவாரையானால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். காரணம், இதற்கு முன்பு யாரெல்லாம் இப்படி இறங்கினார்களோ எல்லோருக்கும் பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அலி முஆவியா அவருடைய சண்டை அவரங்க நினைவுபடுத்துறார். நினைவுபடுத்தி சொல்றாரு, வான்த கபீருன், நீங்கள் தான் இருக்கக்கூடியவரில் மூத்தவர், அஹ்லு பைத்திகா, அஹ்லு பைத்தில் முக்கியமானவர், வல் மன்தூர் இலை, உங்களிடத்தில் தான் நான் என்ன செய்திருக்கிறேன், ஆதரவு வைத்திருக்கிறேன். எனவே ஃபக்ஃபுஃப் அனி ஸைஃபில் ஃபிர்கா, இஸ்லாமிய சமுதாயத்தில், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களாலான முயற்சியை தயவு செய்து நீங்கள் செய்யுங்கள். அப்படி என்ன செய்யறாரு, ரிக்வெஸ்ட் லெட்டர் தான் யஸீத் இப்னு முஆவியா போட்டார். அவர் நினைத்திருந்தால் நேற்றைய உரையிலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு 500 பேரை அனுப்பி பையத் வாங்கி இருக்க முடியாதா? அப்ப அஹ்லு பைத் விஷயத்தில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர் கொஞ்சம் பேணுதலாக இருக்க போய்தான் கடிதத்தை எழுதுகிறார் அப்துல்லா பின் அப்பாஸ். அப்துல்லா பின் அப்பாஸ் கடிதத்தை பார்த்துவிட்டு அவரும் பதில் போடுகிறார். என்ன போடுறாரு, அவர் இன்னில் அர்ஜு அன்லா யகூன குரூஜுல் ஹுசைன் லி அம்ரின் தக்ரஹுஹு, நீங்கள் விரும்புவதை போலவே நானும் ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், இஸ்லாமிய உலகில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஹுசைன் புறப்பட்டு போகக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். அவருக்கு நான் உபதேசம் செய்யாமல் இல்லை, நான் உபதேசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதையும் மீறி ஏதேனும் விஷயங்கள் நடப்பதாக இருந்தால் நீங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்கிற ரீதியில் அவரும் கடிதம் எழுதியிருக்கிறார் என்கிற விஷயம் சியர் ஆலாமின் நுபலா என்கிற வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களுக்கு இந்த கடிதம் வரும்போது அப்துல்லா பின் அப்பாஸ் ஹுசைன் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு ஷரியத்தின்படி 100% அதுதான் சரி என்றிருந்தால் அவர் கடிதத்தில் எழுதியிருப்பார், யஸீதே, உங்களை விட தகுதியானவர் ஹுசைன், உங்களை விட தகுதியானவர் அப்துல் ரஹ்மான், யாரு அப்துல்லா பின் உமர், உங்களை விட தகுதியானவர் அப்துல்லா பின் சுபைர், இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க கலீஃபானது தப்பு என்று எழுதியிருப்பார். ஆனால் அரசியல் சூழ்நிலை யஸீத் இப்னு முஆவியாவிற்கு அரசாங்க பதவியை, அரசாங்கத்தை தேடித்தர அதில் தவறேதும் இல்லை, அதில் எந்த பொறாமையும் நமக்கு வேண்டாம் என்று தன்னடக்கத்தோடு இருந்த அப்துல்லா பின் அப்பாஸ் அவர் கடிதத்திற்கு அதாவது பாசிட்டிவ் மெத்தடாகத்தான் என்ன செய்தார், கடிதம் எழுதினார். அப்படி அவரும் கடிதம் எழுதி அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களும் அதற்கு பதில் போட்டு அதையும் மீறி ஹுசைன் பின் அலி அவர்கள் புறப்படுவதற்கு தயாராக இருந்தார்கள். அடுத்து என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய உரையில் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சரித்திர சம்பவங்களின் மூலம் நமக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்தட்டும் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.